திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். வந்த மரகத மாணிக்க ரேகை போல் சந்திடு மாமொழி சர்க்குரு சன்மார்க்கம். இந்த ரேகையிலாடத்தின் மூலத்தே சுந்தர சோதியுள் சோதியுமாமே. திருச்சிற்றம்பலம். வந்த மரகத மாணிக்க ரேகை போல் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் கண்டு கழிக்கலாம். பச்சை மரகத கல்லின் மேல் சிவப்பு மாணிக்க கல்லை வைத்தால் இரண்டு ஒளிகளும் கலந்து ஒரு புதிய ஒளி தோன்றுமல்லவா? அதுபோன்றே சத்குருவின் உபதேசம் சன்மார்க்கத்தில் உள்ள மாணவனிடம் ஓர் ஒளியை அதுவே உண்டாக்கும். இது புருவ மத்தியில் விளங்கும் ஜீவ ஒளியினுள் சென்று கலக்கும் மற்றும் ஓர் ஒளியாகும். இந்த பாடல் யோக மார்க்கத்தையும் குரு உபதேசத்தின் சிறப்பையும் அதன் மூலம் பெறப்படும் ஞான ஒளியையும் விளக்குகிறது. வந்த மரகத மாணிக்க ரேகை போல் என்று கூறுகிறார். மரகதம் என்றால் என்ன? எப்படி இருக்கும்? அது பச்சைக்கல். அந்த மரகதம் மீது மாணிக்கக்கல்லை எப்படி இருக்கும்? சிவப்பு கல்லாக இருக்கும் அல்லவா? அதை வைத்து பார்த்தால் அந்த இரண்டு அந்த கற்களின் நிறங்களும் கலந்துவிடும். அவற்றிற்கு அப்பாற்பட்ட மூன்றாவது ஒரு புதிய ஒளி தோன்றுவது போல, அல்லது பச்சையும் சிவப்பும் கலந்து ஒரு அழகிய கோடு, அதாவது ரேகை தோன்றுவது போல. சந்திடு மாமொழி சத்குரு சன்மார்க்கம். தகுதியுடைய சத்குருவின் உபதேசத்தால் பெறப்பட்டதும் மாமொழியாகிய பிரணவத்துடன், ஓம் எனும் பிரணவம் இருக்கிறதே, அந்த பிரணவத்துடன் தொடர்புடையதுமான சன்மார்க்க நெறியில் சரியான ஆன்மீக வழியில் இருக்கும்போது இந்த ரேகையை இலாடத்தின் மூலத்தே அந்த மரகத மாணிக்க கலப்பால் உண்டான புதிய ஒளி போன்ற யோக பிரகாசம், அதாவது யோக பிரகாசம் என்றால் என்ன? ஆன்மீக ஒளி. சீடனின் இலாடத்தின் மூலத்தே. இலாடம் எங்கே இருக்கிறது? நெற்றியின் அடிப்பகுதி, அதாவது புருவத்தின் மத்தியில் இருக்கிறது, உள்ள ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கிறது. அங்கு சென்று பொருந்தி துலங்கும். சுந்தர ஜோதியுள் ஜோதியுமாமே. அந்த ஒளி என்ன ஆகும்? அங்கு ஏற்கனவே உள்ள அழகிய ஜீவ ஒளியுடன், அதாவது ஆன்ம ஒளி என்று கூறுகிறோமே, அந்த ஜீவ ஜோதி அது கலந்து அதற்குள்ளே பிரகாசிக்கும் மேலான ஜோதியாகவும் பரஞ்சோதியாகவும் விளங்கும். இதன் சுருக்கமான கருத்து என்ன? சத்குருவின் உபதேசம் பெற்ற ஒருவன் உபதேச மார்க்கத்தில் நின்று பிரணவத்தின் துணையுடன் தனது புருவ மத்தியில் தியானம் செய்யும் போது அவனுள் ஒரு புதிய பிரகாசமான ஞான ஒளி தோன்றுகிறது. அந்த ஒளி அவனது ஜீவ ஒளியுடன் கலந்து பரம்பொருளின் திருவருள் ஒளியாக பிரகாசித்து அவனை பேரின்ப நிலைக்கு இட்டு செல்லும் என்பதை பாடலின் சாரமாகும். இது யோகக்கலையின் உயர்வை விளக்குகிறது. இப்பொழுது இந்த பாடலோடு தொடர்புடைய தத்துவத்தை பார்க்கலாம். இந்த பாடல் முக்கியமாக தியானம் மற்றும் ஆக்ஞா சக்கரம், நெற்றியின் நடுவில் உள்ள புருவ மத்தி தொடர்பான சித்தர் யோக நெறியை விளக்குகிறது. குருவின் பங்கு என்ன? ஆன்மீக வழியில் சத்குருவின் உபதேசம் என்று ஜீவன் தனியான முயற்சிகளால் மட்டும் இறைவனின் ஜோதியை காணவே முடியாது என்பதை வலியுறுத்துகிறது. மாமொழி இது பிரணவம். ஓம் எனும் பிரணவ மந்திரம் அல்லது 5 எழுத்து மந்திரமான நம சிவாயத்தை இடைவிடாது உச்சரித்தல் அல்லது எண்ணுதல். நினைப்பவர் தம்மை சுனைக்குள் விளைமலர் ஜோதியிலான என்று திருமந்திரம் கூறுகிறது அல்லவா? அப்படி எப்பொழுது பார்த்தாலும் உச்சரிக்க வேண்டும், எண்ண வேண்டும். இலாடத்தின் மூலம் என்றால் புருவ மத்தியில் இருக்கிறதே அது. இதுவே யோகிகள் தியானம் செய்யும் இடமான ஆக்ஞா சக்கரமாகும். இங்கேதான் உள்நாட்டமாக, அதாவது அகப்பார்வையாக இறைவனை காண முடியும். மரகத மாணிக்க ரேகை இது உலகியல் ஞானத்தை கடந்து குருவின் உபதேசத்தால் சீடனிடம் உண்டாகும் விசேஷமான ஞான ஒளியின் நிலைக்கு உவமையாக கூறப்படுகிறது. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணையும் நிலையை குறிக்கும் ஞான பிரகாசம்தான் இது. வந்த மரகத மாணிக்க ரேகை போல் சந்திடு மாமொழி சர்க்குரு சன்மார்க்கம். இந்த ரேகை இலாடத்தின் மூலத்தே சுந்தர ஜோதியுள் ஜோதியுமாமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.